வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சரை சந்தித்தனர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி. இலங்கை கடற்படையால் ஏற்படும் சிரமங்களை தடுத்திட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். ஆரோவிலில் உள்ள உணவு கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு. காலாவதி தேதி குறிப்பிடாததால் அதிகாரிகள் எச்சரிக்கை. பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கைலாஷ் நகர் பகுதியில் அதிகாரிகளுடன் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆய்வு மேற்கொண்டார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட கைலாசநாதர் பகுதியில் கழிவுநீர் பிரச்சனைகள் குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் நேரடியாக சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதில் துறை சார்ந்த அதிகாரிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீராம் இதுலேயே அப்படி தான் பிரச்சனை நமக்கு நம்ம இதில் வீடு கொஞ்சம் நம்ம அடர்த்தியான தான் நம்ம அதை பண்ண முடியும். இப்போ இதுக்கு பிரச்சனை என்ன பண்ணணும்? அதான் அவங்க அதை கட்டாங்கன்னா இங்கே தண்ணி போக வழியே கிடையாது. ஸ்டாக்னட் ஆகி ரொம்ப சுகாதார நம்ம எது பண்ணாலும் யூட்டிலைஸ் ஆகணும். அது வீணாக போயிட்டு இருந்தா நம்ம அந்த ஃபண்டு நம்ம இதுதான் பிரச்சனை. ஆனால் அவங்க எதோ மனு கொடுத்துட்டாங்க, ஏதோ போய் பார்த்துட்டேன், பண்ண முடியல. இதுக்கு தான் ஏதோ பண்ணுறது நம்ம ஃபண்டு வர்றதே பெரிய விஷயம். அந்த இது கண்டுபிடிச்சி நான் கொண்டு வரேன். அது பிரச்சனையே அதை பண்ணால் தான் நம்ம இந்த வேலை செய்யணும். அதான் சொல்லு. அப்போ அதான் அதை டிஃபிகல்ட்டியாக 3 மணிக்கு கிளம்பிடுவேன். மதியானமாக போகலாமா? நான் இப்போ உங்கள் சைட்ல இருந்து இப்போ இது புதுப்பாட்டிக்கு போயிடுவேன். அந்த வருஷம் கால் பண்ணுறேன். சர்வதேச நகரமான ஆரோவிலில் உள்ள கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு. கடை ஆய்வு செய்தபோது தின்பண்டங்களில் காலாவதி தேதி இல்லாததால் உரிமையாளர்களை எச்சரிக்கை செய்த அதிகாரிகள். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ளது சர்வதேச நகரமான ஆரோவில். இங்கு 3000த்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர் வாசிகள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இங்கு பல்வேறு நாட்டிலிருந்து ஏராளமான உணவகங்கள் மற்றும் உணவகத்தின் தின்பண்ட கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இயற்கை மற்றும் ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்படும் பிஸ்கட்டுகள், சாக்லேட்டுகள் மற்றும் உணவகங்கள் இங்கு செயல்படுவதால் திடீரென உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர். அந்த ஆய்வில் கடைகளில் உள்ள பொருட்களின் தரம் குறித்தும் அங்கு தயாரிக்கும் விதம் குறித்தும் ஆய்வு நடத்தினர். ஆய்வில் பல இடங்களில் அவர்கள் வைத்துள்ள தின்பண்டங்களில் காலாவதி தேதி இல்லாததால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். அதனைத் தொடர்ந்து கடை உரிமையாளர்களிடம் இனிமேல் இதுபோன்று காலாவதி தேதி இல்லாமல் தின்பண்டங்கள் இருக்கக்கூடாது என்றும் மீறினால் கடைக்கு சீல் வைக்கப்படும் என்றும் எச்சரித்தனர். இயற்கை முறையில் ஆர்கானிக் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யும் ஆரோவில்லில் சரியான முறையில் தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதி இல்லாதது வாடிக்கையாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அது மாதிரி கேட்கலாம் இருக்குல்ல, இதில் முன்னாடி வந்து ஒரு மேனேஜர் டேட் பண்ணி ஓகே அந்த இப்போ இதில் போட்டிருக்கீங்கல்ல, இது கரெக்டாக. இப்போ ரோஸ்டட் டேட்லாம் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாட்டிலுமே இங்கே பாருங்கள், இந்த பிஸ்கெட்டுங்க இல்லை இப்போ என்ன இங்கே இதில் வந்துட்டு பார்த்து பாருங்க தம்பி, இங்கே பாருங்கள். இது
இது எப்போ வந்தது? இப்போ இன்னைக்கு காலைல மேய்க்காது. அப்போ ஒரு ஸ்டிக்கர் மேலே போடுங்க. இதில் மேலே மத்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சரை சந்தித்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் காரைக்கால் பகுதியை சார்ந்த மீனவர்களுக்கு இலங்கை கடற்படையினால் அவ்வப்போது ஏற்படும் சிரமங்களையும் நடவடிக்கைகளையும் தவிர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் பாராளுமன்ற மக்களவை உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் மத்திய இணையமைச்சரும் புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சருமான நாராயணசாமி ஆகியோர் புதுடெல்லியில் வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங்கை நேரில் சந்தித்து புதுச்சேரி காரைக்கால் பகுதியை சார்ந்த மீனவர்களுக்கு இலங்கை கடற்படையினரால் அவ்வப்போது ஏற்படும் சிரமங்களையும் கைது நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். மேலும் சமீபத்தில் இலங்கை கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறைச்சாலையில் உள்ள தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியை சார்ந்த மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கைது நடவடிக்கையின் போது 2 மீனவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர் என்ற தகவல் காரணமாக காரைக்கால் பிராந்தியத்தில் உள்ள மீனவர்களிடையே ஒரு அசாதாரணமான சூழல் நிலவி அவர்களும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதையும் மத்திய இணையமைச்சரிடம் எடுத்துரைத்தனர். இதுவரை இலங்கை கடற்படையினரால் பிடிபட்ட மீன்பிடி படகுகளை திரும்ப பெற்று உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். ஃபேஷன் ஃப்ராக் இந்தியா மாநிலங்களுக்கு இடையேயான பிரைட் ஆஃப் சவுத் இந்தியா சீசன் 2 என்ற மாடலிங் போட்டி புதுச்சேரி அருகே கோட்டக்குப்பத்தில் நடைபெற்றது. தென்னிந்தியாவில் மாடலிங் துறையை ஊக்குவிக்கும் விதமாக பிரபல மாடலிங் நிறுவனமான ஃபேஷன் ஃப்ராக் இந்தியா கடலூரில் கடந்த ஆண்டு நடத்திய பிரைட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா 2024 நிகழ்ச்சியின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து இந்த ஆண்டும் ஃபேஷன் ஃப்ராக் இந்தியா மாநிலங்களுக்கு இடையேயான பிரைட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா சீசன் 2 என்ற மாடலிங் போட்டியை புதுச்சேரி அருகே கோட்டக்குப்பத்தில் நடத்தியது. இதில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஃபேஷன் மாடல்கள் பங்கு பெற்றனர். நிகழ்ச்சியில் இளம் பெண்கள் மற்றும் ஆடவர்கள் பாரம்பரிய உடை, மாடலிங் உடை என நிகழ்ச்சியின் சுற்றுக்கு ஏற்றவாறு உடைகளை அணிந்து தங்களது தனித்திறமையை வெளிப்படுத்தும் வகையில் நடந்து தங்களது அழகையும் நளினத்தையும் வெளிப்படுத்தி பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தனர். அதனைத் தொடர்ந்து ஆட்டம் கிரியேஷன்ஸ் அவர்களின் லைவ் பர்ஃபார்மன்ஸ் நடைபெற்றது. நிகழ்ச்சி குறித்து ஃபேஷன் ஃப்ராக் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர்கள் ஜனார்தனன் மற்றும் ஜெயசித்ரா அளித்த பேட்டியில், மாடலிங் என்பது வெறும் பொழுதுபோக்காக மட்டுமே இல்லாமல் சினிமா, விளம்பர படங்களுக்கான நுழைவு வாயிலாகவும் அமைவதால் இன்றைய இளைஞர்கள் மாடலிங்கை நோக்கி வருகின்றனர். இந்திய அளவில் மாடலிங் துறை மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் மாடலிங் துறையை நேசிக்கும் இளைஞர்கள் அதிக அளவில் வருவார்கள் என நம்புகிறோம். அப்படி ஆர்வமுடன் வருபவர்கள் மாடலிங் துறையில் வெற்றிகரமாக பிரகாசிக்க அனைத்து உதவிகளையும் எங்கள் நிறுவனம் அளிக்கும் என்று கூறியுள்ளனர். போட்டியின் இறுதியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கிரீடம், சாஷ், சில்வர் காயின்ஸ் மற்றும் கிஃப்ட் ஹாம்பர்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் அசோசியேட் ஸ்பான்சராக ஜெனிஃபர் மேக்ஓவர் ஆர்டிஸ்ட் நிறுவனர் ஜெனிஃபர், கிஃப்டிங் பார்ட்னராக யம்மி ஹோம்மேட் ஃபுட்ஸ் மற்றும் கேஎஸ் பியூட்டி பார்லர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியின் மீடியா பார்ட்னராக எஸ் மீடியா செயல்பட்டது. வந்து நம்மளுக்காக கொடுத்த நம்மளுடைய டிசைனர் மிஸ்டர் பிரவீன் அவர்கள், ஹெட் ஆஃப் டிஃபரண்ட் ஃபேஷன் ஸ்டுடியோ அண்ட் டைட்டில் வின்னர். தேங்க் யூ பிரவீன் சார் for the wonderful outfit. கான்ஃபிடென்ட் லெவல் அப்போதான் இன்னும் பூஸ்ட் ஆகும். So be confident. Thank you all. புதுச்சேரி துத்திப்பட்டு பகுதியில் நடந்த விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்தில் பலியானதை கண்டித்து, அதற்கு காரணமாக இருந்த புதுச்சேரி போக்குவரத்து துறையை கண்டித்தும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் 150க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி துத்திப்பட்டு அருகே நேற்று இரவு நடந்த விபத்தில் செந்தில், குணசீலன், சரண்ராஜ் ஆகிய 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதனிடையே துத்திப்பட்டு முதல் தொண்டமாநத்தம் மின்துறை சாலையில் இருபுறமும் கனரக வாகனங்களை நிறுத்தி தினம் தினம் போக்குவரத்துக்கு இடையூறு செய்து விபத்து ஏற்படும் நிலையில் விபத்து ஏற்படாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறைக்கு புகார் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனம் காட்டியதால் நேற்று இரவு நடைபெற்ற சாலை விபத்தில்
3 உயிர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த நிலையில் நடவடிக்கை எடுக்காத வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை நிலைய செயலாளர் அன்பரசன் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் பாக்கியராஜ், கிறிஸ்ராஜ் பாண்டியன், சிரஞ்சீவி, சுபாஷ், சுந்தரராஜ், விஜயா, சத்யவாணி, பிரியா, மாரியம்மாள், பரமசிவம், சிபி உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். போக்குவரத்துக்கு காவல்துறைக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். நம்ம பேசிருக்கிறோம். ஆனா அவங்க இதுக்கு செவிசாய்க்கவே இல்ல. ரொம்ப மெத்தனமா உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க, இப்படித்தான் இருக்கும். எங்களுக்கு அங்க இருக்கிற ஜேபிஏ கம்பெனியா கோபிஎல் கம்பெனி தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்களுக்கு கம்பெனி நிர்வாகம் தான் முக்கியமே தவிர மக்கள் முக்கியம் இல்லைன்ற நிலையில ரொம்ப அலட்சியமா செயல்பட்டு வந்தாங்க. அவங்களுடைய அலட்சியத்துல தான் நைட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அப்பாவி 3 உயிர் போயிடுச்சு. 3 குடும்பத்துக்கே நடுத்தர நிக்குது. இந்த போன 3 உயிருக்கு முழுக்க முழுக்க வில்லியனூர் காவல்துறை, போக்குவரத்து காவல்துறையோ சேதராப்பட்டு காவல்துறை தான் முழு பொறுப்பு. இந்த 3 பேரை சாலை விபத்துல சாவல. இந்த 2 போலீஸ் ஸ்டேஷன் சேர்ந்து 3 உயிரை கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த கொலைக்கு முதல் தகவல் இருக்கே, எஃப்ஐஆர் சொல்லுடைய முதல் தகவல் இருக்கே. பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்துள்ளதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் செமஸ்டர் வினாத்தாள் மாற்றி மாணவர்களை குழப்பிய பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் தவறான நடவடிக்கையை கண்டித்து பாண்டிச்சேரி பல்கலைக்கழக நுழைவு வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இப்போராட்டத்தில் புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்தும் துணைவேந்தரை நியமிக்காத மத்திய அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. போராட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் சிவா, புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் தொடர் நிர்வாக சீர்கேட்டால் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு மொழிப்பாடத்திற்கு வழங்க வேண்டிய வினாத்தாள் மாற்றி 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய வினாத்தாள் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தேர்வுத்துறை அதிகாரிகளின் மெத்தனத்தை, அலட்சியத்தை தோலுரித்து காட்டுகிறது. பேராசிரியர்கள் நியமனத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை. கடந்த 3 ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட பேராசிரியர்கள் நியமனம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். பல்கலைக்கழக உள்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தி கொடுப்பதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது. அது குறித்து விசாரணை நடத்தப்படுவதாக தெரிகிறது. அந்த விசாரணையும் முறையாக நடக்க வேண்டும் என்றார். மாநில அமைப்பாளர் தலைமையிலே கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த போராட்டத்தின் குரல் போய் கேட்டிருக்கோம். உடனடியாக இங்க விசியை நியமிக்கலாம். இருக்கக்கூடிய அத்தனை இன்சார்ஜ் எடுத்துட்டு பொறுப்பாளர்களை நியமிக்கலாம். புதுச்சேரி மாணவர்களுக்கு அளிக்கப்படுகின்ற அநீதியிலிருந்து விடுதலை கிடைக்கலாம். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 25% இடஒதுக்கீடு அனைத்து துறையிலும். காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி பெரிய காலாப்பட்டில் புதிய நூலக கட்டிடம் அமைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். காலாப்பட்டு தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை பிரச்சனைகள், சாலை வசதிகள் உள்ளிட்டவற்றை அரசிடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம். அந்த வகையில் பெரிய காலாப்பட்டு பகுதியில் நூலகம் அமைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் சுமார் 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் பாலியல் வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். காரைக்கால் வட்டார வளர்ச்சித்துறை மூலம் பாலியல் வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொடியசைத்து துவக்கி வைத்தார்.
முன்னதாக புதுவை மாநில ஊரக வாழ்வாதார திட்ட பயனாளிகளுக்கு விதைகளை ஆட்சியர் வழங்கினார். பின் பேசிய மாவட்ட ஆட்சியர் அனைத்து செயல்களிலும் ஆண்கள் பெண்கள் வேறுபடுத்தி பார்க்காமல் அனைவரும் சமம் என்று நினைக்க வேண்டும். மேலும் தற்போது அனைத்திலும் பாலின வேறுபாடுகள் இன்றி சமமாக இருக்கிறோம். இது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அது நமது கடமையாகும் என்று அறிவுறுத்தினார். மேலும் இப்பேரணியில் நாட்டு நலப்பணி திட்ட கல்லூரி மாணவர்கள், வட்டார வளர்ச்சித்துறை சுய உதவிக்குழு மகளிர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து கைகளில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி வரை சென்றனர். கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம்மளோட காரைக்கால் அம்மையார் பிரச்சனை வந்துடுச்சுன்னா அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க கூட கூடி இருக்கிற உங்க நண்பர்கள் யாராவது ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா நீங்க புதுச்சேரி அரசு ஊரக வளர்ச்சி புதுவை மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் வட்டார அளவிலான மாபெரும் வாலாஜாபாத் அருகே புளியம்பாக்கம் கிராமத்தில் ஸ்ரீ சக்தி கணபதிக்கு வருஷாபிஷேகம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே புளியம்பாக்கம் கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சக்தி கணபதி ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயமானது சிதலமடைந்து காணப்பட்டதால் ஊர் பொதுமக்கள் ஒன்றிணைந்து நிதி திரட்டி 2023 புதிய சக்தி கணபதி கோவிலை கட்டி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 3ஆம் ஆண்டு விழா எனும் வருஷாபிஷேகம் மற்றும் சங்காபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட ஸ்ரீ சக்தி கணபதி திருவீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வீதியில் உலா வந்த சக்தி கணபதிக்கு பக்தர்கள் தீபாராதனை காண்பித்து வழிபட்டனர். மேலும் ஸ்ரீ சக்தி கணபதி ஆலயத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஆலய நிர்வாகிகள் பாரிவள்ளல், விஜயகுமார், முருகன், உதயகுமார், பிரேம்குமார், பூபதி, கணேஷ், ஜெகன், கோபி, பாலாஜி, தரணி, மதன், அரவிந்த் உட்பட பலர் பங்கேற்றனர். திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். தேர்தல் வாக்குறுதிகளில் 98% வாக்குறுதிகள் நிறைவேற்றியதாக கூறுகின்றனர். 505 வாக்குறுதிகளில் 328 வாக்குறுதிகள் நிறைவேற்றியதாக முதல்வர் பொய் கூறுகிறார். தமிழகத்தில் காலியாக உள்ள 3.5 லட்சம் வேலை வாய்ப்புகள் நிறைவேற்றப்படும். மாணவர்களின் கல்விக் கடன், நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். 50 லட்சம் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும். மாதம் ஒருமுறை மின் கணக்கீடு செய்யப்படும். சட்டப்பேரவை ஆண்டிற்கு 100 நாட்கள் நடத்தப்பட்டு அவை நேரலை செய்யப்படும் என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. எனவே இதுகுறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். ஆந்திராவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்த பின் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை 13% உயர்த்த முடிவெடுத்துள்ளது. தெலுங்கானாவில் இடஒதுக்கீட்டு அளவை உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் அங்கு மொத்த இடஒதுக்கீடு 66% உயரும். இதற்கான சட்ட முன்வரைவு வரும் மார்ச் மாதம் கொண்டுவர உள்ளதாக அம்மாநில துணை முதல்வர் தெரிவித்துள்ளார்.
இனியாவது தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முன்வர வேண்டும். புதிய கல்விக் கொள்கையின் ஒரு அங்கமான CBSE பள்ளியை திறக்க தமிழக அரசு மறுத்துவிட்டதால் 2151 கோடி ரூபாய் தொகையை மத்திய அரசு வழங்க மறுத்துவிட்டது. தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்கிட வேண்டி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டும். தமிழ்நாடு மின்வாரியத்தில் காலியாக உள்ள 39,393 களப்பணியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2ஆம் நிலை காவலர்கள் 7 ஆண்டுகளில் முதல் நிலை காவலர்களாகவும் 10 ஆண்டுகளில் தலைமை காவலர்களாகவும் 20 ஆண்டுகளில் சிறப்பு காவல் ஆய்வாளராக பதவி உயர்வு அளிக்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அடுத்த நிதிநிலை அறிக்கையில் பதவி உயர்வு குறித்து அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று பேசினார். அப்போது தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன், மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மின்வாரிய களப்பணியாளர்களே ஆள் இல்லாத நிலை உருவாகி உள்ளது. பெரும்பான்மையான இடங்களில் மின்தடை ஏற்படும் போது கிராமங்களில் உள்ள மின்னீராளர்களை அதாவது எலக்ட்ரீஷியன்கள் வேலூரில் நடைபெறும் மண்டல லட்சிய மாநாட்டிற்கு செல்லும் இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை கழக நிர்வாகிகளுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக கழக அலுவலகத்தில் ஆலோசனை வழங்கிய மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு. அஇஅதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை லட்சிய மாநாடு வேலூரில் வருகிற 16ஆம் தேதி கோட்டை மைதானத்தில் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை கழக நிர்வாகிகளுக்கு இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை கழக நிர்வாகிகள் தவறாமல் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் எனவும், லட்சிய மாநாட்டின் துண்டு பிரசுரங்கள், நோட்டீசுகள் என அனைத்தும் பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு வழங்கி மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு முன்னேற்பாடு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான குமரகுரு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். தொடர்ந்து வேலூர் லட்சிய மண்டல மாநாட்டில் ஸ்டிக்கர்களை கழக நிர்வாகிகள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு ஒட்டினார். இந்த நிகழ்வில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் செந்தில்குமார், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் வினோத், ஒன்றிய கழக செயலாளர் தேவேந்திரன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தலைமையில் என்ன சொல்றாங்கன்னா, இளைஞர்களை அது மாணவரை சேர்த்துனா மாணவரை மாவட்டத்தை எடுக்கிறாங்க. வந்து ஏன்னா தம்பி கோவிலாம் இருக்காது, வாசலை ஒட்டி வேப்பூரில் காட்சி பொருளாக கிடக்கும் அரசு உடற்பயிற்சி கூடாரம், குடிநீர், கழிவறை, மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக இல்லை என புகார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் பகுதியில் கடந்த அதிமுக ஆட்சியில் அரசு உடற்பயிற்சி கூடாரமானது கட்டப்பட்டது. ஆனால் உடற்பயிற்சி கூடாரம் கட்டப்பட்ட நாளிலிருந்து தற்போது வரை முறையான மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் கிடப்பில் போடப்பட்டது. பல லட்சம் ரூபாய் உடற்பயிற்சி பொருட்கள் வீணாகி போகிறது என்று பொதுமக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். மேலும் அங்கு குடிநீர், மின்விளக்கு, கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக இல்லை எனவும் அரசு உடனடியாக கவனம் செலுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். வேப்பூர் ஊராட்சியில் பூங்கா ஒன்று அமைக்கப்பட்டது. அதிமுக ஆட்சியில் இதுவரை செயல்பாட்டில் இல்லை. முதியோர்கள் வந்து நடைபயணம் மேற்கொள்ளவில்லை, சிறுவர் விடாமடையவில்லை, அடிப்படை எதுவுமே கிடையாது. தண்ணீர் வசதி இல்லை, எந்த வசதியும் கிடையாது.
இதுவும் தமிழக அரசு உடனடியாக. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வாசவி மகாலில் தைப்பூச விழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் நகரில் அமைந்துள்ள வாசவி மகாலில் உள்ள முருகருக்கு தைப்பூச விழா நமது கமலா தொலைக்காட்சி நிருபர் குருசாமி குடும்பத்தார் உபயத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு வாசவி கிளப் வனிதா, ஆரிய வைசிய மகாசபா, ஆரிய வைசிய மகிழா சபா, ஆரிய வைசிய இளைஞர் சங்கம், நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவில் வினாடி வினா கேள்விகளும் அதிர்ஷ்ட பரிசுகளும் வழங்கப்பட்டது. அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடைபெற்று பிரசாதம், சிற்றுண்டி வழங்கப்பட்டது. உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் முன்னால் சென்ற லாரி மீது பின்னால் சென்ற இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழப்பு, 2 படுகாயம். ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் எடைக்கல் காவல் நிலைய சரகம் பாலி கிராம எல்லையில் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை எதிரே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் லாரி சென்று கொண்டிருந்தது. அதே திசையில் ஆர் குப்பம் கிராமத்தை சேர்ந்த குமணன் மகன் குரலரசன் என்பவரும், சாத்தனூர் கிராமத்தை சேர்ந்த மணிகண்டன் மகன் ஆகாஷ் என்பவரும் சென்ற இருசக்கர வாகனம் முன்னால் சென்ற லாரி மீது பின்னால் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே குரலரசன் பரிதாபமாக உயிரிழந்தார். உடன் சென்ற ஆகாஷ் படுகாயமடைந்தார். விபத்து ஏற்பட்டது தெரியாமல் மேற்கண்ட வாகனத்தின் மீது மோதி எடைக்கல் கிராமத்தை சேர்ந்த மணிவேல் மகன் ராஜவேல் படுகாயம் அடைந்தார். உடனே சம்பவ இடத்திற்கு எடைக்கல் காவல்துறையினர் விரைந்து வந்து உயிரிழந்த வாலிபரின் பிரேதத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் படுகாயம் ஏற்பட்ட 2 நபர்களை மீட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் முதலுதவி பெற்று மேல் சிகிச்சைக்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வாகன விபத்திற்குட்பட்ட லாரி மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் உட்பட 3 வாகனங்களையும் கைப்பற்றி உளுந்தூர்பேட்டை வட்ட ஆய்வாளர் வீரமணி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூட்டடி கிராமத்தில் வீட்டுமனை பட்டா கேட்டு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி நடைப்பயணமாக செல்ல முயன்ற 30 பெண்கள் உட்பட 75 பேரை திருநாவலூர் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூட்டடி கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான தோப்பு புறம்போக்கு இடத்தில் வீட்டுமனை இல்லாத ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த 90 நபர்களுக்கு மனைப்பட்டா கேட்டு கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் கூட்டடி கிராம மக்கள் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர், திருக்கோவிலூர் கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அரசு உயரதிகாரிகளுக்கு மனுக்கள் கொடுத்தும் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலையில் கூட்டடி கிராமத்தில் இருந்து கிராம மக்கள் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியினருடன் இணைந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நடைபயணமாக சென்று மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்தனர். அதன்படி கூட்டடி கிராமத்தில் இருந்து ஏழை மக்களுக்கு மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி நடைபயணமாக புறப்பட்டனர். அவர்களை திருக்கோவிலூர் காவல் ஆய்வாளர் இளையராஜா மற்றும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். நடைபயண போராட்டம் நடத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி சென்ற பெண்கள் உட்பட 25 பேரை காவல்துறையினர் கைது செய்த சம்பவம் கூட்டடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேச்சுவார்த்தை நடத்திட கோரிக்கையை நிறைவேற்றிட இல்லாத வட்ட 2020 வரையிலே கேட்டு போராட்டம்
வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற முதல் பட்டமளிப்பு விழாவில் 2020-2023 கல்வியாண்டிற்கான 210 இளங்கலை பட்டங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி மாணவ மாணவிகளுக்கு இளங்கலை பட்ட படிப்பிற்கான பட்டங்களை வழங்கினார். மேலும் அமைச்சர் கூறுகையில், தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் தன்னிறைவு பெற்று சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அனைவரும் உயர்கல்வி வரை கட்டாயம் படித்திருக்க வேண்டும் என்பதை நன்குணர்ந்து தனது இரு கண்களில் ஒரு கண்ணாக கல்வித்துறையினை எண்ணி பல்வேறு சிறப்பு திட்டங்களை செய்திருப்பதாக தெரிவித்தார். அந்த வகையில் கிராமப்புறங்களில் இருந்து உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களின் நலனை கருதி புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் போன்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மாணவர்கள் உயர்கல்வி பயின்றால் மட்டும் போதாது, சுயமாக தொழில் புரிந்து மற்றவர்களுக்கு வேலை வழங்குபவர்களாக திகழ்ந்திட வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் நான் முதல்வன் திட்டத்தினை செயல்படுத்தியுள்ளார். இத்திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு படிக்கின்ற காலகட்டத்திலேயே திறன் பயிற்சிகள், தொழிற்சாலைகளுக்கு நேரடியாக அழைத்து சென்று பயிற்சி வகுப்புகள் போன்றவை வழங்கப்பட்டு வருகிறது. எனவே இதனை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு சுயமாக புதிய திட்டங்களை உருவாக்கி சுயமாக தொழில் நிறுவனங்களை தொடங்கிடும் வகையில் தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மேலும் மாணவ மாணவிகள் படிக்கின்ற காலகட்டத்திலேயே பள்ளி படிப்போடு அரசு பணிக்கான போட்டித் தேர்வுக்கு தயாராகிடும் வகையில் பொது அறிவினை வளர்த்துக் கொள்கின்ற அன்றாட நிகழ்வுகள், வரலாறு, பொருளாதாரம், தகவல்கள், அறிவியல் சார்ந்த தகவல்கள் போன்றவற்றினை நன்கு படித்து தெரிந்து கொள்வதோடு அவ்வப்போது அரசால் நடத்தப்படும் அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகளை எழுதிட வேண்டும். கல்லூரி பேராசிரியர்களும் கல்லூரி படிப்போடு பொது அறிவினை வளர்க்கின்ற பாடப்பிரிவு சார்ந்த தகவல்களையும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதோடு போட்டித் தேர்வுக்கான வழிகாட்டுதலையும் வழங்கிட வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் கிராமப்புற மாணவ மாணவிகளின் தங்கு தடையின்றி உயர்கல்வி பயின்றிட வேண்டும், அதற்கு பணம் ஒரு தடையாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி வருகிறார். அந்த வகையில் இக்கல்லூரியில் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 325 மாணவிகளும், தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 275 மாணவர்களும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் இளங்கலை பட்டம் பெற்ற மாணவ மாணவிகள் அடுத்தடுத்து முதுகலை பட்டம் மற்றும் முனைவர் பட்டப்படிப்பு போன்று தங்கள் பாடப்பிரிவுகளில் சிறந்து விளங்குவதோடு மற்ற மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்திட வேண்டும் என வனத்துறை அமைச்சர் பொன்முடி கூறினார். இந்த நிகழ்வில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன், வானூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் உஷா PKT முரளி, வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் வில்லியம், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். அதை சக்சஸ்ஃபுல்லாக டெலிவரி பண்ணியிருக்க முதல்வருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் இந்த 5 பாடங்களிலேயே 5 பட்டம் பெற்று இங்கே குழுமி இருக்கிறோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், காமர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ், அரசு கலை 2020-2021 ஒருமைப்பாட்டுணர்வையும் முதன்மையான ஆற்றலுடன் திண்டிவனம் 11வது வார்டில் பொதுமக்கள் கோரிக்கை ஏற்று MP அன்புமணி நிதியிலிருந்து உயர்கோபுர மின்விளக்கு திறப்பு விழாவில் சௌமியா அன்புமணி பங்கேற்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் 11வது வார்டு செடன்குட்டை சென்னை பைபாஸ் சாலை சந்திப்பில் பாமக தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அன்புமணி ராமதாஸின் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து உயர்கோபுர மின்விளக்கு அமைக்கப்பட்டது. இதற்கான திறப்பு விழா கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயராஜ், கவுன்சிலர் ஹேமமாலினி ஜெயராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சௌமியா அன்புமணி கலந்து கொண்டு
உயர் கோபுர மின்விளக்கை திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இதில் மாவட்ட துணை செயலாளர் பால்பாண்டியன், ரமேஷ், பொதுக்குழு உறுப்பினர் தொழிலதிபர் சுப்பராயலு, மாவட்ட தலைவர் பாவாடை ராயன், சமூக நீதி பேரவை பாலாஜி, சிறுபான்மையினர் அணி பிச்சை முகமது, தேர்தல் பணிக்குழு தலைவர் குழந்தைவேல், ராமதாஸ், பாதிரி திருநாவுக்கரசு, ஆதனூர் பழனி முருகன், ஒலக்கூர் சக்திவேல், வன்னியர் சங்க செயலாளர் பூதேரி ரவி, நகர துணை செயலாளர்கள் ஜெய் செந்தில், விஜய பாலாஜி, முன்னாள் நகர செயலாளர் சண்முகம், நகர செயலாளர் மணிகண்டன், ஒன்றிய செயலாளர்கள் சுதாகர், மணிகண்டன், வெங்கடேசன், குமார், மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் தமிழ், மாவட்ட மாணவரணி செயலாளர் பிரகாஷ், மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் அருண்குமார், நகர நிர்வாகிகள் மோகன், மணி, சுந்தர், குட்டி, ராஜேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். போய் பார்த்தா உள்ள போகுமா கோயில்ல ஃப்ரீயா பார்க்கலாம். ஏன் நிக்கிறீங்க? விருத்தாச்சலம் அருகே கம்மாபுரம் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பொட்டவெளி கிராமத்தில் அடிப்படை வசதிகள் கேட்டு ஆர்ப்பாட்டம் செய்து மனு கொடுத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கம்மாபுரம் ஒன்றியம் பெருந்துறை ஊராட்சிக்குட்பட்ட ஓட்டிமேடு, புதுத்தேரு, பொட்டவெளி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆதிதிராவிட குடும்பங்களின் பல வருடங்களாக அடிப்படை வசதிகளான புதிய குடிநீர், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தர வேண்டியும், சிமெண்ட் சாலை அமைத்து தர வேண்டியும், கலைஞர் கனவு இல்லம் அல்லது பிரதம மந்திரி குடிசை இல்லா வீடு திட்டத்தில் வீடு வழங்குவது உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி கம்மாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மனு கொடுக்கும் போராட்டம் நடத்தினர். கிளை செயலாளர் சுதாகர் தலைமையில் நடைபெற்ற இந்த மனு கொடுக்கும் போராட்டத்தில் மாவட்ட குழு ஜெயராமன், ஒன்றிய செயலாளர் கலைச்செல்வன், மாநில குழு ரவீந்திரன், ஒன்றிய குழு இளங்கோவன், சுந்தர வடிவேல், அன்பு செல்வி உள்ளிட்டோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மனு அளித்தனர். இந்த போராட்டத்தினால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பொட்டவேலி கிராம மக்களின் அடிப்படை உரிமைகளான குடிநீர் கேட்டு சாலை கேட்டு வந்து இருக்கோம் மனு கொடுக்க வந்து இருக்கோம். நடவடிக்கை தமிழக அரசு ஸ்டாலின் அரசு நடவடிக்கை இல்ல. வீடியோ காணுங்க வீடியோ ஏழை எளிய மக்களின் மரக்காணம் பிரம்மதேசம் அருகே ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மனுக்கு தை மாத சிறப்பு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் பிரம்மதேசம் அருகே உள்ள வானூர் தாலுகாவில் அமைந்துள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பூதகாளியம்மன் ஆலயம் உள்ளது. இங்கு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி விழா மிக விமர்சையாக நடைபெறும். அதனைத் தொடர்ந்து பூதகாளி அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் ஆகியவை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம், அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் செய்திருந்தனர். திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளப்பட்டி பஞ்சாயத்தில் பெண்ணின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த மர்ம ஆசாமிகளை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர்.
திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளப்பட்டி பஞ்சாயத்து பிஸ்மி நகர் 5வது சந்தில் குடியிருந்து வரும் ஜெயினுலாபுதீன், இவரது மனைவி முகமதா பீவி, மேலும் இவர்களுக்கு ஒரு மகன் உள்ளார். திருமணம் ஆகி தனியாக உள்ளார். ஜெயினுலாபுதீன் டீக்கடையில் வேலை செய்து வரும் நிலையில் காலை வெளியே சென்றுள்ளார். இதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டில் தனியாக அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த முகமது பீவியின் தலையில் கல்லை போட்டு கொடூரமான முறையில் கொலை செய்து அங்கிருந்து தப்பித்து ஓடியுள்ளனர். மேலும் தூக்கத்தில் இருந்ததால் சத்தம் ஏதுமின்றி முகமதா பீவி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மேலும் அக்கம் பக்கத்தினர் தகவலின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து வந்த திண்டுக்கல் தாலுகா காவல்துறையினர் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் சம்பவம் நடந்த வீட்டிற்குள் சென்று ஆய்வு மேற்கொண்டு உடலை கைப்பற்றி திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து திண்டுக்கல் தாலுகா காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுரேஷ் அது கல் எடுத்து மாந்துடும் வெளியே தூக்கி கொடு, நான் கொண்டு போறேன். திண்டிவனம் கிடங்கல் பாலத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் இந்திரா காந்தி பேருந்து நிலையம் அருகே உள்ள கிடங்கல் தரைப்பாலம் பெஞ்சல் புயல் மழையால் முற்றிலும் சேதமடைந்தது. இதனைத் தொடர்ந்து 1,32,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டும் பணிக்கு திண்டிவனம் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இதில் நகராட்சி பொறியாளர் சரோஜா முன்னிலை வகித்தார். மேலும் இதில் நகரமன்ற உறுப்பினர்கள் அரும்பு குணசேகர், சுதாகர், பார்த்திபன், மணிகண்டன், ஒப்பந்ததாரர் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சரை சந்தித்தனர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி. இலங்கை கடற்படையால் ஏற்படும் சிரமங்களை தடுத்திட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். ஆரோவிலில் உள்ள உணவு கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு. காலாவதி தேதி குறிப்பிடாததால் அதிகாரிகள் எச்சரிக்கை. பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.